பெங்களூருவில் கன்னட மொழியில் பேசியதால் நடிகையும் அவரது கணவரையும் மாற்று சமுதாய இளைஞர்கள் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்தவர் நடிகை ஹர்ஷிகா பூனச்சா. இவர் கன்னடம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் தன் கணவர் புவன் பொன்னண்ணாவுடன் பிரேசர் டவுன் பகுதியில் உள்ள உணவு விடுதிக்கு சென்றபோது நடந்த தாக்குதல் சம்பவத்தை ஹர்ஷிகா பூனச்சா தன் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு காரில் ஏறும்போது 4 பேர் கும்பலாக வந்து இவ்வளவு பெரிய வாகனம் கொண்டு வந்தால் எங்கள் மீது மோதிவிடும் என்று உருது மொழியில் சத்தம் போட்டதாகவும், அதற்கு என் கணவர் இன்னும் வாகனத்தையே எடுக்காத போது அதற்குள் ஏன் சத்தம் போடுகிறீர்கள் என்று கன்னடத்தில் கேட்டதாகவும் தெரிவித்துள்ள ஹர்ஷிகா பூனச்சா, அதற்கு அவர்கள் தாக்கியதுடன் தன் கணவரின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ಇವತ್ತು ಬಿಡಿ ಅವ್ರ ಲೇಡೀಸ್ ಅವ್ರಿಗೆ ನೀವು ಬೆಟ್ಟಿದಾರ ಅಂತ ಅವರು ಟೆನ್ಷನ್ ನಾವ್ಯಾಕೆ ಲೇಡೀಸ್ ಬೇಕಣ್ಣ? ಆಯ್ತು ಬಿಡಿ ಬಿಡಿ ಇವರು ಲೇಡೀಸ್ ಇಲ್ವಾ? ಅವರಿಂದ ನಾವೆಲ್ಲ ತಪ್ಪೆ ಕ್ಷಮೆ ಕೇಳ್ತೀವಿ. ಅಲ್ಲ ಸರ್, ನನ್ಗೆ ಅವ್ನು ಯಾರು ಅಂತ ಹೇಳಿ ತಿಳಿಸಿ ಅಷ್ಟೇ ಸಾಕು. ಯಾರು ಅಲ್ಲ ಸರ್, ಪಬ್ಲಿಕ್ ಅವರೇ. ನೀವು ಯಾವ ತರ ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಯಾರು ಇಲ್ಲಿಂದ ಒಂದು ಹೋಟ್ಲವನು ಅಂತ ಕುಳ್ಳ ಇದ್ದಲ್ಲ, ಯಾರು ಅವನು ಯಾರು? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.